யாத்ராகமம் 20:24. பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். மறுபடியும் வாசிப்போமா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுங்க. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னா, நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை நாம் சொல்லும்போது அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி எத்தனை பேர் நினச்சிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள்? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு மாதிரி வித்தியாசமாக வெளிப்பாடு தராரு. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர் எவர் ஐ ரெக்கார்ட் மை நேம், என்னது ஐ ரெக்கார்டு, என் நாமத்தை என்னுடைய பேரை நான் எங்கெல்லாம் பதிவு செய்கிறேனோ அங்கெல்லாம் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதாங்க உண்மையான அர்த்தம். பிரஸ்தாபப்படுத்துறதுனா, நானே நேற்று காலையில் வரைக்கும் நினச்சிருந்தது ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் இறங்கி வருவார். ஆனால் ஆண்டவர் நேற்று எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஆண்டவர் சொன்னார், பிரஸ்தாபப்படுத்துனா என்ன ஆண்டவரேன்னு கேட்டே இருக்கும்போது இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசினார். அப்போ ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு எனக்கு புரியலையே. என்னன்னா, ஆண்டவர் ரொம்ப அருமையாய் கர்த்தர் இடைப்பட்டார். அவருடைய நாமத்தை அவர் எங்கெல்லாம் வந்து கூறுகிறாரோ அங்கெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர், அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, அதாவது 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை சீனாய் மலைக்கு ஏறி வர சொல்கிறார். சரிங்களா? மோசே எங்கே வர சொல்கிறாரு? சீனாய் மலைக்கு. அங்கே வந்து ஆண்டவர் மோசே இடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது என்ன நடக்குது? 16ஆம் வசனம் வாசிங்க. 19:16. மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அவர் பேசும்போது எப்படி இருந்துதான்? கர்த்தர் பேசும்போது எப்படி இருந்ததாங்க? இடி முழக்கங்களும் மின்னல்களும். அவருடைய வார்த்தை எப்படி ஜனங்களுக்கு கேட்டுதான்? இடி முழக்கங்களும் மின்னல்களும் மாதிரி கார் மேகம் பலத்த எக்கால சத்தம் கேட்டுதான். அதெல்லாம் கேட்டோன்னு ஜனங்க என்ன ஆனாங்களாம்? ஆண்டவர் இன்னைக்கு அப்படி வந்து பேசணும். அப்போ நாம் எப்படி இருப்போம்? அப்படியா இருப்போம்? ஏங்க, ஆண்டவர் மலையில் வந்து பேசுகிறாரு, ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம்? நடுங்கினார்கள். ஏன்? அந்த சத்தம் அவங்களுக்கு எப்படி இருந்துதான்? இடி பயங்கரமாக. இப்போலாம் இடித்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இடிக்குதுல்ல? எப்படி இருக்குது சத்தம்? இப்போலாம் இடி இடித்தா ஒரு மாதிரி பயம் வருது. முன்ன வருடங்கள் இடித்த இடிகளும் இப்போ இடிக்கிறதும் வித்தியாசமான சத்தங்கள். ஒரு பயம், அந்த நடுக்கம் இந்த ஜனங்களை பிடித்தது. 19ஆம் வசனம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. என்னாச்சா? எக்கால சத்தம் அவர் பேசும்போது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் டக்க டக்க டக்கன்னு பயங்கர மியூசிக் சவுண்டு. மோசே பேசினான். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு மனுஷன் பேசுறதை கேட்டு கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்து அவன் ஜனங்களிடத்துல பேசினான். இந்த அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார். என்னது? ஆண்டவர். அதை முதல்ல நீங்கள் நம்பணும். நான் நம்பினா தானே. நான் நம்புகிறேன், என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்பணும், என்கிட்ட ஆண்டவர் பேசுவார். எப்படி பேசுவார்? ஊழியக்காரர்கள் மூலமாய் சபையில் கர்த்தர் பேசுவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மோசே கிட்ட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் மோசையுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களிடத்துல பேசுகிறார். மோசே எப்படி இருக்கிறாரு? ஒரு பிரிட்ஜி மாதிரி, ஒரு பாலமாக அவர் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 20ஆவது வசனம். ஸோ கர்த்தர் மோசே எங்கே வரவழைக்கிறாரு? சீனாய் மலையின் கொடுமுடியில் வரவழைக்கிறார். ஏன்னா இப்போதான் ஆண்டவர் முக்கியமாக 10 கமாண்ட்மெண்ட்ஸை கொடுக்க போகிறார். 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. நியாய பிரமாணம் ஒன்றை இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடைபெற போகிறதுனால கர்த்தர் மோசேயை மலை மேலே ஏறி வர சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க 20ஆவது அதிகாரம்
18வது வசனத்துலேருந்து வாசிங்க. நல்லா கவனமாக கேளுங்க. பைபிள் இருந்தால் கவனமாக பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆ இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் ம் மலை புகைகிறதையும் கண்டார்கள். ம் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று கர்த்தர் பேசும்போது ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் உண்டாகி பின்வாங்கி நின்று அவங்க என்ன சொன்னாங்களாம்? மோசேயை நோக்கி நீர் எங்களோட பேசும், நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. மோசே கிட்ட என்ன சொல்றாங்க? நீங்க பேசுங்க, தேவன் எங்களோட பேச வேணாம், எங்களால் அந்த சத்தத்தை கேட்க முடியல. ஆனால் மோசே வாழ முடியுது. ஏன்? மோசே சாதாரண ஒரு மனுஷன் தானே. அவனும் இந்த இஸ்ரவேல் ஜனம் மாதிரி அவனுக்கும் மாம்சம் ரத்தம் எல்லாம் இருந்தது. ஏன் மோசேவால் கேட்க முடியுது, மற்ற ஜனங்களால் கேட்க முடியல? நிறைய கவனிச்சிருக்கீங்களா? நல்ல ஜெபிக்கிற இடத்துல, நல்ல ஆவியான ரசைவாடுகிற இடத்துல சிலவங்க வரவே பயப்படுவாங்க. எங்கள் அண்ணன் ஒரு நாள் வியாதிப்பட்டார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ எங்கள் அண்ணன் ஜெபிக்க நான் போயிருந்தேன். அப்போது போகும்போது நான் கேட்டேன், எங்கள் அண்ணன்கிட்ட ரசிக்கப்படல. எங்கள் அண்ணன், இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபம் பண்ண போறியா? சரி, அங்கேயே நின்று ஜெபம் பண்ணு, கிட்ட வந்து எதுவும் பண்ணிடாத. என்ன பயம்? கிட்ட வந்து தலையில் கை வச்சு ஆடி போயிட்டோன்னா சத்தம் கொட்டோமா? புரியுதா உங்களுக்கு விஷயம்? பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பயம் வரும். பாவம் செய்கிறவனுக்கு ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியாது. அதனால நிறைய பேர் ஆலயத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க? வர மாட்டாங்க. மேற்பூச்சா பூசுகிற ஆலயத்துக்கு போய் 10ஓட ஒன்றா உட்காந்துட்டு வருவாங்க. ஆனால் உண்மையாக கர்த்தர் அசைவாடுகிற இடத்துல எல்லாராலையும் வந்து உட்கார முடியாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை ருசிக்க முடியாது. ஆனால் மோசே தேவனுடைய பிரசன்னத்தை ருசி பார்த்தான் பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிமா. பேசினால் நாங்கள் செத்துப் போவோம் என்றார்கள். 20வது வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன பண்ணியிருக்காரு? கவனிங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆண்டவருடைய செய்கை ஒன்று இருக்குது இங்க. என்னது? எழுந்தருளினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? எழுந்தருளினார். அதுதான் தம்முடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்துகிறது. அவர் எந்த இடத்துல எழுந்தருளுகிறாரோ அந்த இடத்துல அவருடைய நாமத்தை அவர் என்ன பண்ணுவார்? பிரஸ்தாபப்படுத்துவார். அவர் என்ன சொல்றாரு? மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்க, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என் முகத்துக்கு முன்பாக இருக்கணும். எப்படி? என் முகத்துக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எது பாவம் நம்ம எங்கே வருது நம்ம சரீரத்தில் தெரியுமா? முதல்ல பாவம் தோன்றுகிற இடம் என்னுடைய சிந்தனை. அதுக்கப்புறம் என்னுடைய அதுக்கப்புறம் எப்படி பாவம் வந்துச்சு பார்த்தியா? அப்புறம் காலு, கை. அப்போ எனக்கு என்னுடைய முகத்துக்கு முன்பாக கர்த்தர் இருப்பார்னா என் சிந்தனை எங்கேங்க இருக்கும்? சொல்லுங்க, என் சிந்தனை எங்கே இருக்கும்? அவர் மேலே தாங்க இருக்கும். இந்த பக்கம் அசைவோம். அப்படி அசையும் போது நம்ம ஆண்டவர் முகம் நமக்கு முன்னாடி வரும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு முன்பாக இருக்கணும். அதுதான் அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் முகத்துக்கு முன்பாக இருக்கணுன்றதுக்காக, அவரை பற்றும் பயம் உனக்கு இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராம்? எழுந்தருளினார். ஆண்டவர் எழுந்தருள இடத்துலலாம், கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறுகிற இடத்துலலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க தாங்க வர்றாரு. பயம்புறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முகத்துக்கு முன்பாக இருந்தால் அவருடைய பிரசன்னம் நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே ஆறுதலாக இருக்கும். கர்த்தர் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அவருடைய வார்த்தை வரும்போது நிறைய பேருக்கு ஏன்னு இருப்பாங்க. சிலவங்க அப்பா எனக்காக தான். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அந்த வார்த்தை யார் பேசுகிறாலாம் இல்லை, அந்த வார்த்தை எனக்குள்ளே அப்படியே போகுது. நான் சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பிரியாணினா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஆண்டோடைய வார்த்தையை கொண்டாடணும்னு அடிக்கிறது ஒரு ஊழியர் சொல்லுவார். ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணணுமா? கொண்டாடணும். இன்னும் மெசேஜுக்குள்ளே போகல, தொடக்கத்தில் தான் நிற்கிறோம். இன்னும் கர்த்தர் இன்னும் வார்த்தைக்குள்ளே நம்ம போகலை. இப்போ இதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பாருங்கள், யாத்ராகமம் 33வது அதிகாரம். அது என்ன பிரஸ்தாபப்படுத்துகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாய் கர்த்தரை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இடம் இருக்குது பாருங்கள். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18-19 வசனம்.
அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இப்படி ஜெபிச்சிருக்கீங்களாங்க என்னைக்காவது? மோசே ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே உங்கள் மகிமை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. இப்படி ஒரு ஜெபத்தை நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் உங்களுக்கு அது புரியுதோ, மகிமைன்னு என்னென்னு புரியுதோ புரியலையோ, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் மகிமை எனக்கு காண்பித்தருளும். உண்மையாக சொல்லுங்கள், ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து உங்கள் மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரை. கேட்குறீங்களா? சத்தமே எனக்கு கேட்கல, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேளுங்க இந்த வார்த்தையை, உங்கள் மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இந்த நாள் ஆராதனை விட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரை. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ரெடியுங்க. நீங்கள் ரெடியா? அப்படி மகிமையை பார்க்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ஒருவேளை ஐயோ நான் ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னால், கர்த்தர் அவரே நம்மை ஆயத்தப்படுத்துகிறாருங்க. அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறார். அவர்கிட்ட ஒரு ஜபத்தை மட்டும் உண்மையாக செய்திருங்க. இன்றைக்கி உங்கள் மகிமையை பார்க்கணும். ஏதோ இந்த சிஸ்டர் சொல்கிறாங்களே, அது என்னன்னு நான் இன்றைக்கி ருசிக்கணும் ஆண்டவரேன்னு ஒரு சின்ன ஜபம் உங்கள் இருதயத்தில் ஆழத்துலேருந்து வரட்டும். நான் சொல்கிறதுனால சொல்லாதீங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ கேளுங்க. உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். மோசே ஜெபித்தாரே, உங்கள் மகிமையை நான் பார்க்கணுன்னு இன்றைக்கி நானும் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம், 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. இங்க ஒரு வார்த்தை தெளிவாக பிரஸ்தாபப்படுத்துகிறேன்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கு பாருங்க. 3வது லைன்ல பாருங்க, கடைசியில் கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஹல்லேலூயா. யார் சொல்கிறா? கர்த்தரே சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இதுதான் அவர் சொல்கிறார். நான் என்னுடைய பேரை ரெக்கார்ட் பண்ணுவேன், நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். புரியுதா? நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஏன்? யார் முன்னாடி நான் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் தெரியுமா? என் நாமத்தை கூறுவேன் தெரியுமா? எவன் மேல் கிருபையாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆண்டவருடைய சித்தம் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதும் இரக்கமாக இருக்கிறதும். அது எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க? நான் உணர்றேங்க என் வாழ்க்கையில். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், இந்த மோசையோடைய இந்த யாத்ரா 33 வாசிக்கும் போது எப்போவுமே ஆண்டவரே கிருபையாக இருங்க, ஆண்டவரை இரக்கமாக இருங்க. என் மேலே மட்டும் இல்லை, என் குடும்பத்தின் மேலே. ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கி ஜெபந்தான், மெசேஜும் ஜெபந்தான். ஏன்னா ஆண்டவர் எழுந்தருள் இருக்கிறத என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மேலே கிருபையாக இருங்க சொல்லுங்கள். என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே, என் மேலே இரக்கமாக இருங்க ஆண்டவரே. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தின் மேலே இரக்கமாக இருங்க ஆண்டவரே. என் கணவர் மேலே, என் பிள்ளைங்க மேலே ஹல்லேலூயா இரக்கமாக இருங்க ஆண்டவரே. என் பொருளாதாரத்தின் மேலே ஆண்டவரே, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலே ஆண்டவரே நீங்கள் இரக்கமாக இருங்க ஆண்டவரே, நீங்கள் கிருபையாக இருங்க ஆண்டவரே. சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்பா நீங்கள் எவன் மேலே இரக்கமாக இருக்கிற சுத்தமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டீங்களே, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறட்டும் ஆண்டவரே. உங்கள் இரக்கத்திற்காக நாங்கள் இந்த நாளில் கெஞ்சி நிற்கிறோம். சபையாராய் நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே இரக்கமாக இருப்பீராக. நான் திறப்புல நின்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த சபைக்கு வந்திருக்கிற, இதோ இங்கே அமர்ந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே இதை நேரடியில் பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இரக்கமாக இருப்பீராக, கிருபையாக இருப்பீராக. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. சும்மா போகிற ஜனங்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை பெற்றவர்களாய், உம்முடைய கிருபையை பெற்றவர்களாய் உம்முடைய ஜனம் கடந்து போவார்களாக. கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய கரத்தை இந்த பிள்ளைகள் மேலே வைப்பதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம், அடுத்த வசனம். இல்லை அது இல்லை, இது பாருங்க 34வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்க போகிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மேகத்தில் இறங்கி. இப்போ நீங்கள் தரிசனத்தில் பார்க்கணும், இந்த கூடாரத்துக்குள்ளே யார் இறங்கி வர்றதா?
கர்த்தர் இந்த கூடாரத்துக்குள்ள இறங்கி வருகிறார். கர்த்தர் ஒரு வேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவர் தன்னுடைய நாமத்தை கூறுகிறார். புரியுதா? இப்போ பிரஸ்தாபப்படுத்துகிறேன்னா என்னன்னு புரியுதா? நான் என்ன நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த சனத்தில் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். இங்கே சொல்கிறாரு, அவர் அவர் நாமத்தை கூறுகிறார். என்ன சொல்கிறாரு அடுத்தது? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற உங்களுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, அசட்டையாக அமர்ந்துடாதீங்க. உங்கள் பக்கமாக கர்த்தர் கடந்து போவார். நம்முடைய ஜப வேலையில் நாம் கடைசியாக ஜபிக்கிற ஜபத்தில் கர்த்தர் இப்போ என் பக்கத்தில் நிற்கிறாரு. என் பக்கத்தில் நிற்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கடைசி ஜபத்தில் கர்த்தர் என்ன செய்வார்னா உங்கள் பக்கமாக அவர் கடந்து போவார். அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். எல்லாமே சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது ஹல்லேலூயா ஒரு பயபக்தியோட கூட, ஒரு வைராகியத்தோட கூட, அன்னைக்கு பினகாஸ் சொன்ன மாதிரி ஹல்லேலூயா அவர் சொல்றார், நான் கர்த்தர். மறுபடியும் நாம் அந்த பகுதியை வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. 7வது வசனம் அப்படியே வாசிமா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் ஹல்லேலூயா. அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இயேசு ரொம்ப நல்லவர் தான், கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிதாக்கள் செய்கிற பாவத்தை 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நாம் என்ன செய்யணும்? இரக்கமாக இருங்க ஆண்டவரே, கிருபையாக இருங்கன்னு ஜெபம் பண்ணோம். நம்ம வீடுகள் அநேக ஸ்திரீகளுடைய பிரச்சனை, வீட்டில் புருஷங்க சரியில்லை. கரெக்டாக கொடுத்துருக்காரு வர பிதா செய்கிற, திருப்பியும் சொல்லுவோமா அதை? பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னா என்ன அர்த்தம்? பனிஷ் பண்ணுவேன்னு அர்த்தம். ஏசு ரொம்ப கிருபையாக இருக்கிறாருன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் இல்லை? அதே வேளையில் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். நீ தப்பு செய்யலை, ஆனால் உங்கள் அப்பா தப்பு செய்தால் உன்னை சிட்சிப்பாரோம். பிதானா யாருங்க? அப்பா. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? கிருபையாக இருங்க ஆண்டவரே. நாம் ஜெபிக்கும் போது அதை கர்த்தர் நீக்கி போடுகிறார். யார் நிமித்தம்? இன்றைக்கி உட்காந்துருக்கீங்களா சர்ச்சில்? நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம்ல, நம்ம நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் எப்படி இருக்காரா? சொல்லுங்கள் அந்த வார்த்தை. ஆண்டவர் எப்படி இருக்காரு? உங்கள் பிள்ளைங்க மேலே எப்படி இருக்காரு? உங்கள் குடும்பத்தின் மேலே எப்படி இருக்காரு? அதுக்கப்புறம் கிருபையுமாக, அப்புறம் இரக்கமாக இருக்கார். அதனால அந்த சிட்சையை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா சர்ச்சுக்கு வர்றது எவ்வளோ முக்கியம்னு? சர்ச்சுக்கு வர்றது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுதா? வீட்டில் யார் வராங்க வரல, நீ கிளம்பி ஓடிவா. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் மட்டும் அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா, உனக்கு என்ன? உனக்கு கர்த்தர் ஏவுனாரா? ஓடிவா, ஆலயத்தில் உட்கார், ஜெபம் பண்ணு. உண்மையாகவே குடும்பத்தின் மேலே உனக்கு ஆசை இருந்தா, உண்மையாலே உன் கணவர் மேலே உனக்கு ஆசை இருந்தா, உன் பிள்ளைங்க மேலே ஆசை இருந்தா, ஆண்டவர் சமூகத்தில் கிருபையாக இருங்க ஆண்டவரை, இரக்கமாக இருங்கன்னு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் தான் இந்த நாட்களில் ஜெபத்துக்கு ஓடி வருது. ஆலயத்தில் அநேக ஸ்திரீகள் தான் உட்காங்க. குடும்பத்தின் மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு பொறுப்பு அவங்களுக்கு. ஆனால் விளையாட்டாய் ஸ்திரீகளை பற்றி ஏளனமாய் நிறைய மீம்ஸ் வருது இல்லை? பொண்டாட்டிங்களை கிண்டல் பண்ணுறதே வர நாட்கள். நீங்கள் அப்படி ஒரு நாளும் ஸ்திரீகளை மதிக்காமல் இருக்கவே கூடாது. ஸ்திரீகள் இல்லைன்னா அந்த குடும்பத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. பொறுப்பாய் குடும்பத்தை கவனிக்கிற அநேக ஸ்திரீகள், எவ்வளவுதான் பிரச்சனை கணவர் கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற ஸ்திரீகள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்காக தயவுசெய்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. அது மெசேஜ் இல்லை, ஆனாலும் நடுவில் சொல்கிறேன், நல்ல பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வரணும், இல்லைனா வீடு காலி. அதேமாரி நல்ல ஆண் பிள்ளைகளும் நம்ம வீட்டுக்கு வரணும். ஆனால் நல்ல பயபக்தி உள்ள பெண் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்காதீங்க. அழகாக இருக்குதா? எவ்வளோ சீதனம் எடுத்துகிட்டு வருது? அதனால் என்னங்க பிரயோஜனம்? கோர்ட்டில் போய் நின்று அவ்வளோ, எங்கள் அண்ணி வக்கீலுங்க, எங்கள் அண்ணி சொல்லுவாங்க, அவ்வளோ டைவர்ஸ் கேஸாம் கோர்ட்டில். ஒரு கோர்ட்டு, குடும்ப நல கோர்ட்டு 1 தான், அப்புறம் 2 தான், அப்புறம் 3 இப்போ 4. ஏன்னா 10லையும் விசாரித்து முடியலையா? என்ன கேஸு? டைவர்ஸ் கேஸ். எப்படி போகுது பார்த்தீங்களா உலகம்? அப்போ இன்றைக்கி நாம் என்ன ஜெபம் பண்ணோம்?
நல்ல பெண் பிள்ளைங்க, பயபக்தி உள்ள பெண் பிள்ளைங்க, பயபக்தி உள்ள ஆண் பிள்ளைங்க எங்கள் குடும்பத்துக்கு மருமகனா வரணுங்கிறதான் நம்ம வாழ்க்கையில் பெற்ற பெரிய பேர். அடுத்த தலைமுறை ஒழுங்காக இல்லைனா நம்மளே ஆட்டம் கண்டுருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் வாசிப்போம், 8ஆம் வசனம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. ஆக்சுவலாக இதை நம்ம பண்ணணுங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை கூறினவுட நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? தரை மட்டும் பணிந்து குனிந்து தொழுது கொண்டான். ஏன்னா அந்த நாமம் அவ்வளவு வல்லமையுள்ள நாமம், அது பயபக்திக்குரிய நாமம், என்னை தெரிந்து கொண்ட நாமம், என்னை ஆசீர்வதிக்கிற நாமம், என் சாபத்தை நீக்கிற நாமம், என்னோடு பேசுகிற நாமம். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நாமம் கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்தை கர்த்தர் கூறும்போது என்ன பண்ணா? அடியில் பயபக்தி. நான் உங்கள் மூஞ்சிக்கெல்லாம் பார்க்குறேன், பயபக்தியாக உட்காந்துருக்குறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, ஆனால் எனக்கு தெரியும். உங்கள் முகங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நான் பார்க்கல, கர்த்தர் பார்க்குறாரு. ஒரு பயபக்தி உங்கள் முகத்துலலாம் தெரியுது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 9வது வசனம் வாசிப்போம். ஆண்டவர் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்து. ஹல்லேலூயா. உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஆண்டு. எழுந்தருளுன்னு என்ன? நான் வரும்போது சில்வியா ஒரு ஜெபம் பண்ணிருந்தான், வந்துருங்க ஆண்டவரே, வந்துருங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை குழந்தையான வார்த்தை, வந்துருங்க ஆண்டவரே. அப்போ விபின் கேட்டால், என்ன மம்மி இது ஜெபம்? ஆமாப்பா அதான் ஜெபம். பெருசாக ஒரு வசனிப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்படி அப்படியெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணலாம் தேவையில்லை. நீங்கள் வந்துருங்க ஆண்டவரே, நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க ஆண்டவரே. நீங்கள் வந்தால் நாங்கள் இந்த வாரம் முழுசும் ஜெபம் பண்ணோம் பார்த்தியா, ஜாமக்காரர் ஜெபம். விழுத்திருந்து ஜெபிக்கிற ஊழியக்காரங்களாம் ஜாமக்காரர் ஜெபிக்கிறாங்க. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டேர்ன் போட்டு ஜெபிக்கிறாங்க. திருப்பி காலையில் 4:30 மணிக்கு ஜெபிக்கிறாங்க ஃபோனில், கான்ஃபரன்ஸ் காலில். சரியான தூக்கம் கிடையாது. சபை ஆரம்பித்த நாளிலேருந்து கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டவர் வராமல் இருந்துருவாரா? ஹல்லேலூயா. அவர் அந்த ஜெபலாம் கஷ்டப்பட்டு செய்து இன்றைக்கி நீங்கள் வரலன்னா ஆண்டவரை, இந்த ஊழியமே வேஸ்ட்டாக போயிருமே. அதனால் நீங்கள் வந்துருங்க ஆண்டவரை, வந்துருங்க. ஒரு 4 பேர் வந்து அவங்கள நீங்கள் ஆசீர்வதிச்சாலும் ஆண்டவரை அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதாங்க ஜெபம், அதுதான் அவர் ஸ்டார்டிங். வந்துருங்க ஆண்டவரே. குழந்தையா ஆண்டவர்கிட்ட கேட்டுண்டா வந்துருங்க. வரும்போதே கர்த்தர் என் காதில் கேட்க பண்ண வசனம், அதுக்கு தமிழில் நல்ல தமிழாக்கம், எழுந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான், இது ஒன்று தான், எல்லா வார்த்தையும் ஒன்று தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் எழுந்தருள வேண்டும். அவங்க கேட்குறாரு, மோசே கேட்குறாரு, உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே வலது கரத்தை உயர்த்தி உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா? அந்த வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா? ஆண்டவரே எழுந்தருளுங்க ஆண்டவரே. இன்றைக்கி ஆராதனையில் எழுந்தருளுங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர். யாரெல்லாம் சின்சியராக கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆணித்தரமாய் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை இந்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர்கிட்ட சொல்லுங்கள், எழுந்தருளுங்கப்பா, என் வாழ்க்கையில் எழுந்தருளுங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. 10வது வசனம் வாசிப்போம். இப்போ எழுந்தருளிட்டார் ஆண்டவர். மோசேக்கு சொன்ன ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? எழுந்தருளிட்டாரு. வந்தவன் என்ன சொல்கிறாரு பாருங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும், ஏங்க வார்த்தை அப்படியே பிடிச்சிக்கங்க, பூமி எங்கும் நீ சுற்றி திருந்து பார், உன் அக்கம் பக்கம் வீடெல்லாம் பார். நீ இப்போ போய் அமெரிக்காலாம் போக போகிறதில்ல, உன் வீட்டை சுற்றி பார், நீ வேலை செய்கிற இடத்த பாரு, உன் சொந்தக்காரங்க மத்தியில் நான் என்ன பண்ண போகிறேன்? செய்யப்படாத அதிசயம். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடக்கலைங்க, ஆனால் இன்னைக்கு செய்வேன்டார் ஆண்டவர். ஏன்? அவர் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? ஆண்டவர் எழுந்தருளும். எதுக்கு அவர் வரணும்? ஏங்க அவர் வந்தால் இது வரைக்கும் வாழ்க்கையில் செய்யாத அதிசயத்தை உன் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் செய்ய போகிறார். நீ எங்கே வாழ்றியோ அதன் மத்தியில் கர்த்தர் செய்ய போகிறார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் செய்ய போகிறார், உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிறார், உன்னுடைய கணவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கண்ணீரை பார்த்துட்டு உச்சி கொட்டிட்டு போயிடுவான் மனுஷன், ஆனால் நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறவர். அவர் தள்ளி போக மாட்டாருங்க. ஒரு பத்மா முதலியார் அவங்களோட பிரசங்கம் ஒன்று கேட்டேன். அவருக்கு ஸ்திரீகள்னால் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா பைபிள்லேயே அழாத அப்படின்னு சொன்னது ஸ்திரீகள் கிட்ட தான் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம். நான் தேடி பார்த்தேங்க, எந்த ஒரு ஆண் நபர்கிட்டையும் போய் ஆண்டவர் அழாதன்னு சொல்ல. மேபி ஆண்கள் அழமாட்டாங்களா இருக்கும்,
ஆனால் ஸ்திரீகள் அழுதா அவரால் என்ன பண்ண முடியல. அண்ணால் அழுதா, சபையில் வந்து என்ன பண்ணா அழுதா. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆட்கள் வேணுங்க. இருதயத்தை ஊற்றி அழுவணும், ஆண்டவர் சமூகத்தில் கதறணும். என் கணவர் சரியில்லை ஆண்டவரேன்னு அழணும். என் வீட்டில் இப்படி பொருளாதார பிரச்சனை, ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றணும். என் பிள்ளைடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறதுனா இருதயத்தை அண்ணால் மாதிரி ஊற்றணும். அந்த அழுகையை பார்த்து சும்மா கடந்து போல சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு விதவை, ஒரே பையன் இறந்துட்டான், பாடையில் தூக்கிட்டு போகிறான். ஒரு தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். ஒரே பையன். பைபிளில் இருக்கிற ஸ்டோரி இது, ஸ்டோரி கிடையாது, உண்மையாக நடந்த சம்பவம். அந்த ஸ்திரீ நடந்து போகிறா, எல்லாரும் அந்த பாடையை தூக்கிட்டு போகிறாங்க, யாருக்கும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்தார், உயிரோடு எழுப்பி கொடுத்தாருங்க அந்த மகனை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதாவது இப்போல்லாம், முன்னெல்லாம் நான் ரொம்ப அழ மாட்டேன், ஆனால் இப்போல்லாம் ஆண்டோடைய பிரசனம் என்னை ரொம்ப அழ வைக்குது. இந்த சபை ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய அன்பை நினைத்து, வேற ஒன்றும் இல்லை, அவருடைய அன்பு ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே இருந்து நான் பேசுகிறேன்னா, பீயிங் ஏ லேடி, ஒரு ஸ்திரீ, ஒரு சபையில் ஒரு பிரசங்கம்னா யாருமே பெருசாக அதை என்ன பண்ண மாட்டாங்க. அது இல்லை, கர்த்தர் இப்போ வரைக்கும் கனத்தையும் மரியாதையும் கொடுத்துருக்குறார். ஆனால் இவ்வளோ அளவுக்கு நான் என்ன ஆண்டவரை உங்களுக்கு செய்வேன். நேற்று அந்த வார்த்தையை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டு பிரஸ்தாபப்படுத்துவேன் அப்படின்னா என்ன ஆண்டவரே பேசணும். ஆண்டவர் அருமையாக இந்த வார்த்தையை காமிச்சு கொடுக்குறேன். இன்னும் நிறைய இருக்குது, பேசி முடிப்பேனான்னு தெரில. எவ்வளோ அருமையாக கர்த்தர் காமிச்சு கொடுக்குறாருல. நீ பாரு, யாத்ரா 33 எடுத்து பாரு. என் நாமத்தை நான் கூறுறேன் பாரு மோசைக்கு முன்னாடி. அப்போ நான் ஜனங்களை என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்க வரேன். அப்போ என்னுடைய ஜபம் என்ன, ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆசீர்வதிச்சிடு. யாரெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு சித்தம் வச்சுருக்குறீங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்துடுங்க. இன்றைக்கி நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண சொன்னேன் பையனை, இது லைவ் போல் கர்த்தர் சொன்னார். ஏன்னா யூஸ்வலாக நான் வெள்ளிக்கிழமை மட்டும் லைவ் போடலான்னு தான் பிளானு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கர்த்தர் காலை ஜெபிக்குமா சொன்னேன், இது நீ ரெக்கார்ட் பண்ணு, அப்புறமா எடிட் பண்ணி போடு யூடியூப்பில். ஏன்னா இது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுனா இதுதான். யாருமே அன்புக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்க. இல்லை, எவ்வளோ பெரிய ஆளும் அன்புக்கு முன்னாடி பணிஞ்சு போயிடுவோம். அன்பு, தேவனுடைய அன்பு, உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு தான் இன்றைக்கி நான் இங்கே நின்று கண்ணீர் சுத்திட்டு. இவ்வளோ அன்பாண்டவர் உங்களுக்கு என்ன மேலே, எவ்வளோ பெரிய ஆழமான சத்தியம் தெரியுமாங்க. யாத்திராகம் 33, 34 அந்த நாட்கள் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எழுந்தருளிய நாட்கள். அதை இன்னைக்கு குறுகிய ஜனமாய் கூடியிருக்கிற மதியில் கர்த்தர் சொல்லி நான் எழுந்தருளுவேன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு நாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். நல்ல வேளை இன்றைக்கி உங்களெல்லாம் கர்த்தர் சபை கொண்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தடைகளை தாண்டி வந்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பலவீனத்தை நம்பித்தும் இங்கே வந்தீங்கன்னு தெரியல. இல்லை, கர்த்தர் இன்றைக்கி உங்களை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாரு, கர்த்தர் எழுந்தருள போகிறார். கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன நடக்கும், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் வாழ்க்கையில் நடக்காத அதிசயத்தை நான் செய்து காட்ட போகிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி செய்து காட்ட போகிறேன், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கவங்க பார்க்கணுங்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற கிரியை. என்ன சர்ச்சுக்கு போகிற, பைபிள் தூக்கின்னு போகிற, இன்னும் அப்படியே தானே இருக்க. நான் சொல்ல இருக்கல உயிரோட, அது எவ்வளோ பெரிய சாட்சி. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. 3 வேளை நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒரு வீடு இருக்குது, பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்கள போய் பாரு, ட்ரெஸ் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நான் திருப்தியாக சாப்பிட்றேன், எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு போட்டுக்க துணிமணி இருக்குது, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலே எனக்கு என்ன. இந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதம் ப்ரொவிஷன் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே இந்த ப்ரொவிஷனுக்காக ஸ்தோத்திரம். இது இல்லாத அநேக பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு கொடுமையான பதார்த்தம் சாப்பிடும்போது நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணணுங்க, வச்சோன்னா கபன்னு சாப்பிடக்கூடாது. உள்ளத்து நம்ம லேடிஸாக இருக்கும், சமைக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இன்றைக்கி இந்த சிக்கன் வாங்கி சமைக்க எனக்கு உதவி செய்வீங்க. இன்றைக்கி ஆண்டவர் இந்த கொழுமையான பதார்த்தத்தை நான் சமைக்கிறேன், ஜெபம் பண்ணி நீங்கள் சமைங்க. உங்கள் கணவருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் அது ஆசீர்வாத உணவாக இருக்கும். பலவீனங்கள் குடும்பத்துக்குள்ளே வராது. காய்கறிகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்கள், உட்காந்து 1/2 மணி நேரம் ஜெபிக்க சொல்ல ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளும் நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு, யாருக்கு முன்னாடி செய்வேன் தெரியுமா? உன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கடைசி லைன் தான் ஹைலைட்டு. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பயங்கரமா இருக்கணும். என்னங்க அர்த்தம்? நினைச்சு கூட நீ பார்த்துருக்க மாட்டேன். அடுத்தவங்க உங்களை பார்த்து அப்படியே ஆச்சரியமா பார்க்க போறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நம்புற ஆண்டவரை, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரை. குரலை உயர்த்தி சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும், பரலோகத்தை உங்க சத்தம் எட்டட்டும். ஹல்லேலூயா. நான் நம்புற ஆண்டவரை. ஜெபம் பண்ண வெட்கமே படாதீங்க. அநேக அசுத்தங்களை செய்கிறவங்க யூடியூப்பை திறக்க முடியல, அசுத்தமான காரியங்களை செய்ய வெட்கப்படலை. நீ தேவனை நோக்கி ஜெபம் பண்ண, எல்லார் மதியிலும் ஜெபம் பண்ண, உன் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண, நீ வெட்கப்படாத. ஷாக்காபாலாபா சொல்லு ஆண்டவரை பார்த்து, நம்புற ஆண்டவரை. என் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை செய்ய போறீங்க, நீங்கள் அற்புதத்தை செய்ய போறீங்க. நம்புற ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாக ஒரு 3 பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளும் போது அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்களை, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் சாப்டர், அதுதான் பைபிளே. 12வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. இன்னைக்கு இது ஆபிரகாமுக்கு சொன்னதா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆபிரகாம் உயிரோடு இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் உயிரோடு இருக்கோம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. இப்போ ஆபிரகாம் மதியில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளோன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் உங்களுக்கு எந்த சபையை காண்பிக்கிறாரோ அந்த இடத்துல போவேன். யாரோட கூட ஐக்கியம் வச்சுக்கணும், யாரோட கூட ஃபெலோஷிப் வச்சுக்கணும், கர்த்தர் சொல்கிறாரோ தைரியமாக எழுந்து புறப்பட்டு அந்த இடத்துக்கு போங்க. இல்லைன்னா நான் இந்த காரியம் எனக்குள்ளே இல்லைன்னா அந்த சபையை நான் ஆரம்பித்திருக்கவே மாட்டேன். அந்த தைரியம் நமக்கு வேணும். கர்த்தர் பேசலாம், யார் எதிர்த்தாலும் கவலை இல்லை. ஏன்னா என் கூட நிற்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணேன்? பெரிய ஜாதியாக்கி. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பெரிய ஜாதியாக்க போறீங்க. ஆண்டவரே சொல்லுங்க, நீங்கள் என்னை பெரிய ஜாதியாக்க போறீங்க, என்னை ஆசீர்வதிக்க போறீங்க, என் பேரை பெருமைப்படுத்த போறீங்க. நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, என்னை சபிக்கிறவங்களை நீங்கள் சபிப்பீங்க. ஆண்டவரே, பூமியில் இருக்கிற என் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. சொன்னதெல்லாம் சொன்னீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கூடினார். இன்னைக்கு நம் மதில எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து இந்த வார்த்தைலாம் சொல்லியிருக்கிறாரு. நாம் அப்படித்தான் இருக்க போகிறோம். இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ தெரியாது, ஆனால் இன்னையிலிருந்து நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம். நம்முடைய இந்த மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். ஆதியாகமம் 15:1. எத்தனை பேர் 1ஆம் தேதி சர்வீஸ்க்கு வந்தீங்க தெரியல. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றான். அடுத்த வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆபிரகாமுக்கு முன்னாடி இப்ப யார் வந்திருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி கர்த்தர் இங்கேயும் எழுந்தருள்கிறார். ஆபிரகாமுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் சொல்லார், நீ பயப்படாத. அவன் எதுக்கோ பயந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அது வரைக்கும் குழந்தை இல்லை ஆபிரகாமுக்கு. அப்போ அவன் பிரச்சனை அதான், ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, என் வீட்டில் இருக்க வேற ஒரு ஆள் தான், அவன் பிள்ளை தான் நமக்கு சந்ததி ஆகிடுமோன்னு அவனுக்கு பயம். உடனே ஆண்டவர் எழுந்தருள்னு சொல்கிறார், ஆபிரகாமினி பயப்படாத, நான் தான் உனக்கு கேடகவும் மகா பெரிய பலனுமா இருக்கேன். அப்போன்னு ஆண்டவரே நீ என்ன தருவீர்? ஆண்டவர் வந்தவருன்னு நீ கேட்கலாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? உங்களை நம்பி இருக்கேனப்பா, இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த காரியத்தில் ஏதாவது ஹோப் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்?
கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ உடனே ஆண்டவர் 5வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, வாசிமா. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். அதாவது அப்படியாப்பா, உனக்கு சந்தேகமாக உட்காந்துருக்கிறியா? இதெல்லாம் நான் தான் பேசுகிறேனான்னு உன் பக்கத்தில் ஒரு ஓரத்தில் சந்தேகம் இருக்குது. இல்லை நீ இங்கேருந்து வெளியே போனவனுக்கு திருப்பி சந்தேகம் வந்துடும். அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை வெளியே கூட்டு போகிறார். வா வெளியே வா. நீ வானத்தை அண்ணாந்து பார். இப்போ பாரு, நட்சத்திரத்தை பாரு. நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமா? நட்சத்திரம் எண்ணிடுவியா? அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்றார். நட்சத்திரத்தை எண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல நான் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்கள 1 2 3 4 மறுபடியும் திருப்பி எங்கே போச்சு? திருப்பி 1 2 என்னவே அதோட ஆர்டராக கரெக்டாக நம்மளால் எண்ணவே முடியாது. எவ்வளோ இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் வெளியே கூட்டு போய் நட்சத்திரம் பார்த்தியா, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு குழந்தையே இல்லை, நீங்கள் என்ன சந்ததியை பெருக பண்ணுவேன்னு அவன் சந்தேகப்படலைங்க. அவன் அதை விசுவாசித்தான். கர்த்தர் அவனுக்கு நீதியாக. புரியுதா? சொல்கிறது சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நம்புற மாதிரியே இருக்காது. அப்படி தான் சொல்லுவார். நான் சொன்னேன் சிறுமந்தை எடுங்கன்னு என்னோடய ஊழியர்கிட்ட சொன்னேன். கர்த்தர் சொல்கிறாரு வீடுகளில் போய் சிறுமந்தை ஆரம்பிங்கன்னு. அப்போ ஊழியர்களுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் முதல் போய் ஊழியம் எடுத்த இடத்துல நேற்று எத்தனை பேர்? 6 பேர் சிறுமந்தைன்னா 2 3 பேர் தான் கொடுவாங்க. வந்தது எத்தனை பேர்? 6 பேர். ஒரு வீட்டில் சின்ன ஜபம். அப்போ இது யார் சொல்கிறது யார்? சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? செய்ய முடியாத சூழ்நிலை. எப்படி இப்போ தான் சபையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இப்போ எப்படி சிறுமந்தை? அவர் எதுவும் நடக்காத இடத்துல தான் கர்த்தர் பேசுவார். உங்கள் சூழ்நிலையெல்லாம் ஆப்டாக இருந்தாலும் பேச மாட்டார். உங்கள் சூழ்நிலை வேலைக்கே ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சொல்லி சோதிச்சு பார்ப்பார். இவங்க செய்கிறாங்களா? நான் சொல்கிறது நம்புகிறாங்களா? அதை நம்பி செய்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான் அதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்போ நாமெல்லாம் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுக்கு ஒரு பையன்தான், ஈசாக்கு. ஆனால் சந்ததி இன்னும் நீண்டு போயிட்டே இருக்குது. இன்னும் பிறக்க போகிற ரட்சிக்க போகிறோம்னா யாரோட சந்ததி தான்? அப்போ ஆண்டவர் சொன்னது கரெக்டா? நட்சத்திரம் பாரு, அது மாதிரி உன் சந்ததி இருக்கும்னு சொன்னார். இப்போ வரைக்கும் நட்சத்திரம் பறந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனம் வாசிப்போம். 17 இதே இதில் 17 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு திருப்பியும் ஆண்டவர் வந்து தரிசனமாகிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். என்னது? ஆண்டவர் வந்துட்டாருன்னா அங்க என்னதான் நமக்கு சொல்றாரு? ஆசீர்வாதத்தை தாங்க சொல்றாரு. ஆண்டவர் வர்ற இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை நானே உனக்கு முன்னாடி சொல்லி நானே உன்னை வந்து ஆச்சரியமாக இருக்கு. நீ கூப்பிட்றதுனாலாம் உன்னை நான் ஆசீர்வதிக்கல. உன் மேலே நான் இரக்கமாக இருக்கேன், உன் மேலே நான் கிருபையாக இருக்கேன். என் அன்பு உனக்கு தான் புரியல, அதனால் நான் வரேன். நான் வந்து நானே வந்து உன்னை என்ன பண்ணுறேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 392 பேஜ் நம்பர். பழைய ஏற்பாடில் 7வது அதிகாரம் 4வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி. இப்போ யாருக்கு வார்த்தை வருதுங்க? இவர் யாருன்னா தாவீது நாட்களில் இருந்த தீர்க்கதரிசி. அவருக்கு ஆண்டவர் வார்த்தை அனுப்பி அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ எழுந்தருளிட்டாரு. டைரெக்டாக தாவீதுக்கு எழுந்தருள, தீர்க்கதரிசிக்கிட்ட எழுந்தருளி சொல்கிறாரு. அவர் நாமத்தை அங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறாரு. இப்போ ஆசீர்வாதத்தை சொல்லி அனுப்புகிறாரு. யாருக்கு? தாவீதுக்கிட்ட போய் சொல்லு. இப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு, போய் உன் சபை மக்களுக்கு போய் சொல்லு, நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன். 8வது வசனம். இப்போதும் தாவீதை நோக்கி நல்ல கவனிங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் நாட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி அனுப்புறார் தாவீது கிட்ட,
எப்பா இது வரைக்கும் நீ ஆடு பின்னே நடந்த, இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன், ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எல்லா இடத்துல உன் கூட இருந்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன். அது மட்டும் இல்லை, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்னு அர்த்தம். உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை வைப்பேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கரங்களை அப்பா கனடா போகிறவரே, ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் இருக்க பெரியோர்கள் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் உண்டாக்குவேன். நேற்று நான் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், உன் வாழ்க்கை டிசைனை நீ பண்ணாத, உன் வாழ்க்கை டிசைனை கர்த்தர்கிட்ட கொடு. அவர் என்ன பண்ணுவார், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தினா ஈக்குவலாக உன்னை உட்கார வைப்பேன். இன்றைக்கி நீ யாரையாவது பெரிய ஆளாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஈக்குவலாக உன்னை உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாக நான் செய்வேன். ஹல்லேலூயா. நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும், உனக்கே நானா அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக வரதான் போகுது. என்ன தேவா வரும் ஒரு நாளைக்கு, நான் தானா என்ன சொல்வியா, வரும் நான் தானா. இந்த ஆண்டவர் எனக்கா இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நம்பு கர்த்தர் வார்த்தையை. உன்னை வச்சு பார்த்தா அது நடக்கவே நடக்காது. நான் என்ன தகுதி வச்சு பார்த்தா அது நடக்கவே நடக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பார்த்தா நான் தைரியமாக நம்புகிறேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவர், இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. 8வது வசனம் வாசிப்போம். வாசிச்சா ஓகே. 11ஆம் வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா சத்துருக்களும் நீக்கலாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இந்த இளைப்பாறுதல் எவ்வளோ முக்கியம் தெரியுமாங்க? என்னது அப்பா அப்படின்னு இளைப்பாறுகிற எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இருக்குது? நிம்மதியே இல்லாமல் ஓடுறோம்ல. எதுக்கு ஓடுறோம், என்ன பண்ணுறோம், என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், ஒன்றும் தெரியல. கச்சான்னு உலகம் எங்கே போனாலும் நிம்மதியை தேடி ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல கச்சாமச்சான்னு ஆளுங்களாக இருக்குது. ஆண்டவர் சொல்லு, நான் அவனுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் இருந்தால் வியாதியே வராது. அடிக்கடி டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே நமக்கு. ஏன்னா நம்முடைய சிந்தனையே நிறைய நேரம் சத்ருவாயிடுது. அது பேசுது பாருங்கள், நம்மகிட்ட நிம்மதி இல்லாத போயிடுது. நம்மளை ட்விஸ்ட் பண்ணுது, நம்மளை ஏதோ பேச வைக்குது, நம்மளை யோசிக்க வைக்குது இந்த சிந்தனை. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் வந்துட்டேன்னா உனக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடை கர்த்தர் தரப்போறார். எல்லாம் கரங்களை தட்டி நம்புங்க. ஹல்லேலூயா. ஏங்க எப்படிங்க இந்த லேண்ட் வந்து இப்போ 1 கோடி போகுதுங்க, அது 2 எத்தனை கோடி போனா உங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரியன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கையில் 5 பைசா இல்லைன்னா கவலைப்படாத. கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டாரா, அது கோடிக்கு சமம். ஹல்லேலூயா. வார்த்தை கொண்டாடே, எனக்கு சொந்த வீடு வரப்போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொந்த வீடு கொடுக்க போகுதுக்கா ஸ்தோத்திரம் சொல்லி அமைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் ஆல்ரெடி சொந்த வீடு இருக்குன்றீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் எதாவது பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருப்பாரு. சிரிக்கிறாப்புல, எனக்கு சொந்த வீடு இருக்குது ஆனாலும் அந்த சொந்த வீட்டுக்கு என்னால் போக முடியலன்னு ஒருத்தருங்க சிரிக்கிறாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது சொன்னதான் நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன சொந்த வீட்டில் எங்கள் அண்ணன் நிறைய வீடு கட்டினார். சில வீட்டில் அவரால் போய் வாழவே முடியல. தாமஸ் சொல்லுவாங்க மலையாளத்தில். அதில் போய் வாசம் பண்ணவே முடியல அவரால். பிள்ளைவாக்கத்தில் வீடு வாங்கினாங்க, முகப்பேர் வாங்கினாங்க, அது என்னமோ பாருங்கள். ஆனால் சில வீட்டில் தான் அவரால் என்ன பண்ண முடியுது, 4-5 வீடு வாங்கினார். ஆனால் 1-2 வீட்டில் தான் அவரால் குடியிருக்கவே முடிஞ்சது. அந்த மாதிரி நம்ம வீடு வாங்குகிறோம் கட்டுறோம் முக்கியம் இல்லை, அங்கே நான் வாசம் பண்ணணும். அதுக்கு யாரோட அனுகிரகம் வேணும்? ஹல்லேலூயா. ஐயோ தான் இந்த வீடை கட்டணும், இது சரியில்லை அது சரியில்லை. நேற்று சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் இந்த வீட்டுக்கு ஏன் வாடகைக்கு வந்தனும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல உனக்கு சொந்த வீட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்புங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. சொந்த வீடு இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னையிலேருந்து வார்த்தையை பிடிச்சி ஜெபம். இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. உண்மையாக பார்த்தா நடக்காது. ஆனால் இந்த வார்த்தை உயிர் பெறும். நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த வார்த்தை தான் என்னை நடத்துச்சு, அதனால இனியும் நடத்தும்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேர் சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிச்சு முடிச்சிச்சா? 11ஆம் வசனம் ஃபுல்லாக வச்சிட்டியா? இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம். கடைசியாக 2 நாளாகவும் 550. இதே 7ஆம் அதிகாரம் தான் வருது. எல்லாம் இதுலேயும் 7, 8 வரும். சேம் நம்பர்ஸ் ரிப்பீட்டட். 1-3 வரைக்கும் வாசிமா. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. திருப்பியும் படி. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இன்னைக்கு அதான் ஜெபம், கடைசி ஜெபம்.
நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என்ன நடக்கணும்? கர்த்தர் இந்த ஆலயம் மகிமையினால ஒருத்தர் கூட அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இங்கே உட்காந்துருக்கேன் நான் சொல்கிறேன், உங்களால் கர்த்தர் மகிமை வரலன்னு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ண ஆண்டவர் மகிமை இங்கே இறங்கி வரணும், கர்த்தர் இங்கே எழுந்தருளணும், நான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெறாமல் இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? டெய்லி என்ன ஆண்டவர் இதே பிரச்சனை, இதே என் வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ வருஷம் ஆண்டவரை நான் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ வருஷம் என் குடும்பத்தை நினச்சி நான் அழுவேன். வெளியே கூட சொல்ல முடியலையே ஆண்டவரை. இனி அது இருக்கக்கூடாது. இந்த நாள் தேவ மகிமை இறங்கி வரும்னா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். தேவ ஜனமே நம்பு, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பு. ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அக்னி வானத்திலேருந்து இறங்கிச்சான். அவங்க அதாவது அவங்க செலுத்தின பலிகளை அது பட்சித்ததுன்னா அது ஏற்றுக்கொண்டார் கர்த்தர். நம்ம செய்கிற துதி ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆலயம் எப்படி ஆச்சான்? மகிமையினால் நிரம்பிச்சான். எத்தனை பேருக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க இந்த ஆலயம் மகிமையினால் நிரம்பணும்? கட்டிடத்தை பார்க்காதீங்க, இடத்த பார்க்காதீங்க, கர்த்தர் இந்த ஆலயத்தை மகிமையால் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. 2வது வசனம் வாசிப்போம். மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. மகிமை வந்தா ஊழியமே அப்படியே நடுங்க, ஊழியர்களே நடுங்க வேண்டியிருக்கும், வார்த்தையே வராது. ஹல்லேலூயா. 3வது வசனம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்தார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இறங்கி வரும்போது நம்மளால தாழவே முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கும் பொழுது நம்மளால சிலவங்களால அந்த இது ஏற்ற முடியாது, சரீரம் அதை தாங்கவே தாங்காது. அதனால தான் குதிக்கிறது, கை தட்டுறது, நல்ல அந்நிய பாஷைகளை பேசுறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி இறங்கி வரும்போது எல்லாம் தாழ பணிந்து சொன்னாங்களாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. 15, 16 வசனத்தை வாசித்து முடிப்போம். நாம் வாசிப்போம். இந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட சொல்லி அமைச்சது இந்த ஆலயத்தில். அம்மா இந்த 2 வசனத்தையும் நோட் பண்ணு. இந்த ஜெபத்தை நாம செய்ய வேண்டும். 15, 16 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும். இனி இந்த சபைக்கு செய்யப்படுகிற ஜெபங்கள் தனியாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கலாம். ஆனால் இந்த ஆலயத்துக்கு ஜெபிக்கும் போது என்ன நடக்குமா? என் கண்கள் திறந்துதான் இருக்கும், என் செவி நீ என்ன ஜெபம் பண்ணுறன்றதை நான் என்ன பண்ணுறேன்? கேட்குறேன்றது ஆண்டவர். அதனால தான் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணி வாயை திறந்து சும்மா நிற்காத, இந்த டைமை வேஸ்ட் பண்ணிதான். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் நீ வல்லமையாக ஜெபம் பண்ணு. ஏன்னா கர்த்தருடைய காதுகள் நீ என்ன சொல்கிறன்றது அவருக்கு தெரியும் உன் பிரச்சனை. ஆனால் அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீ வாயை திறந்து ஜெபிக்கணும்னு விரும்புகிற. சும்மா நிற்கக்கூடாது, வாயை திறந்து சொல்லணும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் கண்கள் திறந்து உன்னை பார்க்குது. இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற? ஜெபம் பண்ணுற சொல்கிற நேரத்தில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன் சிந்தனை எங்கே இருக்குது? நீ என்ன பேசுகிற? உன் ஜெபத்தில் நீ என்ன கேட்குறங்கிறத அவர் காதுகள் கவனமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஹல்லேலூயா. அவர் இந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கேபா பிரேயர் ஹவுஸை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தப்படுத்துகிறேங்கிறார். பரிசுத்தப்படுத்துகிறவர். இங்கே யாரும் பாவம் செய்ய உள்ளே வரவே முடியாது. பாவம் செய்கிறவன் உள்ளே வந்தாலும் அவனால் பாவம் செய்யவே முடியாது. இந்த ஆலயத்துக்குள்ளே இனி ஆண்டவர் சொல்ல, இதை நான் பரிசுத்தப்படுத்திருக்கேன், இதில் வர ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் நிச்சயமாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி. ரிஷலா ஹதரபரவா. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஷாக்கா பலி கதரபா. அந்நிய பாஷைகளில் ஓரி கபதபரா ஹதரவா. கர்த்தர் உங்களே ஆவியான நிரப்பி இருப்பார்னு சொன்னால் எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் சும்மா இருக்கிற நேரம் இது அல்ல. தலையை கவிழ்ந்து அல்ல, கீழே பாதாளம் தான் இருக்குது. தலையை குஞ்சுக்கிற மேலே பார்.
ஹalleluya. கர்த்தர் உன் இருதயத்திலும் பரலோகத்திலும் வாசம் செய்கிறவரா இருக்கிறார். அங்க பார்த்து சொல்லு, ஆண்டவரே ஒரு ஷபல கதரதரன கபரபா, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவர்கள் மேல் இரக்கமா இருப்பேன், கிருபையா இருப்பேன்னு சொன்னீங்களே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல, என் குடும்பத்தின் மேல ஆண்டவரே இரக்கமா இருங்க, கிருபையா இருங்க. ஹalleluya. அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். ஹalleluya. தேவ ஜனமே அவரை பணிந்து கொள், அவரை பணிந்து கொள். ஹalleluya. உன் கண்களை மூடி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி பாரு. ஷாக்காவ அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya. எழுந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா, எழுந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. யாரெல்லாம் முழங்கால் படி போட முடியுமோ, இங்கே நிறைய இடம் இருக்குது, முன்னாடி இடம் இருக்குது, நடுவில் இடம் இருக்குது, முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. ஓரி ஷபலமா, முடியாதவங்க எழுந்து நில்லுங்க. ஓரி கபரி ஷதரபா, தேவன் எழுந்தருள போகிறார், தேவன் எழுந்தருள போகிறார். ஓரி ஷலா கதரபதி கதரபா. சபையே ஓரி ஷபலபா, கவனமாயிரு, இந்த நேரத்தில் கவனமாயிரு. ஓ ஆண்டவர் உன் பக்கமாய் கடந்து போகும்போது ஓரி கபரபா, அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடாத, அக்கம் பக்கம் பார்த்துட்டு இருக்காத, கண்ணை மூடி அந்தரங்கத்தில் இருக்கிற நோக்கி பாரு. அவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே, நீர் எழுந்தருளுங்க ஆண்டவரே, நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். ஆமாப்பா, எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். எல்லாம் கேளுங்க. மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். கூப்பிடுங்க. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும், சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். பாடுவோம் பாடுவோம். சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும், சபை உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். உங்க குரல் கேட்கட்டும். ஆமென் ஆமென். மறுபடியும் எழுந்தருளும். எஸ் லார்ட். ஆமென். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார், நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார், நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது, சபைக்கு தயை செய்யும் காலம் வந்தது. எழுந்தருளும் எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். ஆண்டவரே எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். அப்பா எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். எஸ் லார்ட். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். ஹalleluya. சபைக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஹalleluya. இந்த பாடலை நாங்கள் வேற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அதிகமாக எங்களை பாட வைத்தார்.
ஊழியர்களாக நாங்கள் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் இந்த பாடல்களை எத்தனையோ முறை ஆண்டவர் எங்களை பாட வைத்தார். ஆனால் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இந்த பாடலை ஆண்டவர் பாட வைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுக்கு கூட எட்டாது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது புதிய காரியம் ஜனமே. இதுவரைக்கும் அந்த பாதையில் நடந்தே இருக்க மாட்டேன். அவர் இந்த வேளையில் நம் மதிலே எழுந்தருள் இருக்கிறார். சபைக்கு தயை செய்யும் காலம் வந்தது. கர்த்தர் சபை மேலே தம்முடைய தயையை காண்பிக்கும் காலம் வந்தது. சபைனா யாரு? நீங்களும் நானும் தான் சபை ஜனமே. அநேக சபைகள் இந்த நாட்களும் தூங்கி கொண்டிருக்கிறது. ரிஷபால கபான நம்ம சபையில கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜபங்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய சபையில் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரியவராய் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் சியோனுக்கு இறங்குகிறார். அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. சபைக்கு தயை செய்யும் காலம். எந்த காலத்தில் இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் தயை செய்கிற காலத்தில் இருக்கிறோம் சபையை. கர்த்தர் தயை செய்கிற காலத்தில் உன்னுடைய குடும்பத்தில் அவருடைய தயை காணப்படும். ஆண்டவர் சொல்றாரு, என் தயை எல்லாம் உனக்கு முன்னாடி போக பண்ணுவேன். ஷாக்காபா லக்கதா ரக்கமா, என் நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தர் கர்த்தர் அவர் நீடி இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை தொழுது கொள்ளுங்க. அவரை தொழுது கொள்ளுங்க. அவரை துதிங்க உங்க வாயினால. கர்த்தர் இந்த வேளை எழுந்தருளுவார். கர்த்தர் இந்த வேளையில ஷிகாபரி ஷதர கதரம் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. தரையில முகம் குப்புற விழுந்தாங்களாம் ஜனங்க. கர்த்தர் எழுந்தருளும் போது ஜனங்கள் தலை குப்புற விழுந்தாங்களா. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் தலை குனிந்து ஓமை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ரிஷிவரி கதரவதி அத்தரவா. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. சபைக்கு தயை செய்யும் காலம் வந்ததே. அப்பா எழுந்தருளும் ரிஷரரவலவா. எழுந்தருளும். ஆமென். எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். மறுபடியுமாக எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். ஷிகரவஷதரவா எழுந்தருளும். நிகரவலகவா. ஆமென். ரிகதரபல கதரபத கதரரவா. நிகரவஷதிரபல கதரதரதரவா. ஓடி கபதபா. தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறது தேவ ஜனமே. ஓரி கபரி ஷதரவா. உன்னை ஆசீர்வதிக்க இதோ அவர் உன் அருகே கடந்து வருகிறார். ஓடி கபலி கதரவி அத்தரபல கதரதி அத்தரவா. ஓரி சிவல கபரவ பயபக்தியோடு அவரை தொழுது கொள். பயபக்தியோடு அவரை தொழுது கொள். உடைய வாயை திறந்து அவரை துதிக்க ஆரம்பி. இயேசுவை மகிமைப்படுத்து. இயேசுவை மகிமைப்படுத்து. நீ சும்மா இருக்க இங்க வரல. கர்த்தர் உன் அருகே வரும்போது அவருடைய நாமத்தை கூறுவார். அவருடைய நாமத்தை கூறும் பொழுது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் அருகே ரிஷமா கடந்து வரும் பொழுது ரத்தத்தில் கிடந்த உன்னை நான் பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்திருக்கிறது தேவக்கரமே. ஓடி கஷவலிக்கமா. அவருக்கு முன்பாக உன் வாயை சும்மா இருக்க விடாத ஜனமே. ஓரி கவதி அச்சரபரபலமா. அப்படி சமூகத்துக்கு நேராக உன்னுடைய முகத்தை ஏறிடு. ஓரி ஷவலபரபா. உடைய வார்த்தைகளை நீ வெளியிடு. உடைய வார்த்தைகளை வெளியிடுகிற வார்த்தை இந்த நாளில கர்த்தரதை கேட்க அப்படி செவிகள் கவனமாக இருக்குது. அப்படி செவிகள் திறந்ததாக இருக்கிறது தேவச்சனமே. ஒரு இஷபலம் அவர்கிட்ட சொல்லு ஆண்டவரே, என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு கேளு. ஹல்லேலூயா. என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை குறித்து முசித்தேன் ஆண்டவரே.
நான் என்ன படிக்கணும் ஆண்டவரே, நான் என்ன வேலைக்கு போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட ஆண்டவரே மகனை நீங்கள் கொடுப்பீங்க ஆண்டவரே, மகளை கொடுப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் கணவர் இன்னும் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார் ஆண்டவரே, இன்னும் சரியாகவே இல்லை ஆண்டவரே. கணவரை வைத்துக்கொண்டு நான் படுகிற பாடு ஆண்டவரே பெருசாக இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் சிலர் சொல்கிறீங்க கணவனே இல்லை ஆண்டவரே, நான் தனியாக இருக்கிறேன்னு என் பிள்ளையை வைத்துக்கொண்டு ஆண்டவரே. நீங்கள் தான் என் பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க உங்களுடைய குமுறலை கர்த்தர் கேட்கிறார் தேவச்சனமே. நீ அழுகிற சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டுகிறது. உன்னுடைய மனக்குமுறலை அவர் பார்க்கிறார். ஆண்டவரே என் குடும்பம் இப்படி இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, இன்னும் எதுவுமே சரியாகலையே ஆண்டவரே, அப்படியே இருக்குது ஆண்டவரே. நீ சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, உனக்கு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது மகளே. ஒரு ஷிகதரபல கதரபா. உன் கண்ணீர் இந்த ஆலயத்தில் விழுகிறது உண்மையானால், உன் மனக்குமரலை நீர் இங்கே தெரிவித்திருக்கிறது உண்மையானால், கர்த்தர் உன்னை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. கர்த்தர் உன்னை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. கர்த்தர் உன் கூடாரத்துக்கு உலாவுகிற ஒரு நாள் உண்டு. அங்கே வந்து கர்த்தர் உன்னை சந்திப்பார். முகமுகமாய் உன்னோடு கர்த்தர் பேசுவார். ஷிகரபதி கதரபரகபா. தேவ ஜனமே, மேலான் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பை நினைத்திருப்பார். அவர் முகத்துக்கு முன்பாக அவருக்கு பற்றும் பயத்தை ரிகபாபா நீ ஏறெடு. ஆண்டவரே என்று கேளு, கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, அவர் நாமத்தை கூப்பிடு. தேவஜனமே கூப்பிடு. உன் அருகிலே அவர் வந்திருக்கிறார், உன் அருகிலே அவர் நிற்கிறார். அவர் கடந்து வரும் பொழுது உன்னை அவர் காண்கிறார். அவருடைய கண்கள் உன்னை காண்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்முடைய பிரச்சனையை பார்த்தும் பார்க்காதவங்களா போன நேரத்தில் அவர் நம் பக்கத்தில் வந்து ஹல்லேலூயா, உன்னை என் உள்ளங்கையில் வந்திருக்கிறம்மா, என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சிருக்கிற, என் கண்மணி போல நீ இருக்கிற. உன்னை உன் தாய் மறந்து போகலாம், ஆனால் நான் மறந்து போக மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை வெளிவருகிறது. யார் வேணா ஒன்று மறந்து போகலாம், ஆனால் நான் மறப்பேனோ. ஷீகரபதி கதரபாயனா. உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். ஷீகரபதபா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு நீங்க அருமையானவர்கள். அவருடைய பார்வைக்கு நீ அருமையானவள் மகளே, நீ அருமையானவள். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை வச்சுக்கொள்ளுங்க. என் குடும்பத்தில் விடுதலை பண்ண வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தில் சாபம் இருக்குது ஆண்டவரே, என் குடும்பம் இன்னும் உருப்படாம தான் இருக்கு. கடந்து வாங்க ஆண்டவரே. கிருபையாயிருங்க ஆண்டவரே, இரக்கமாயிருங்க ஆண்டவரே. ஒரு ஷதர கதர பல கதரமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? பரலோகத்தை பாருங்க, வானத்துக்கு நேராக உங்கள் முகத்தை ஏறிடுங்கள். உங்கள் முகம் வானத்துக்கு நேராக இருக்கட்டும். அவர் உன் கூட பேசும்போது, அவர் உன்கிட்ட வரும்பொழுது உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரித்தோர்னா பாவம் செய்கிறவர்கள் நடுவில் நீ இருக்காத. நீ பாவம் செய்ய உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. உன்மேல் நான் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. ஒரு ஷபலபா எழுந்துரு. ஒரு கதறி கதறதி அத்தரவரவா. எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். நான் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். உலகம் கொடுக்கிற வஸ்திரம் உனக்கு வேண்டாம், அது பாவம் நிறைந்தது. அதுல போய் மாட்டிக்காத, அதுல கண்ணிகள் இருக்கிறது. உன்னை மாட்ட, உன்னை அந்த கண்ணிக்குள்ள அகப்படுத்த பிசாசு எத்தனை பண்ணி கொண்டு இருக்கான். வேண்டாம் வேண்டாம், அந்த கண்ணிக்குள்ள நீ போய் மாட்டிக்காத மகளே, மகனே. ஒரு கரிவா சதரதரவா, நீ இறங்கி வா. ஒரு தரமாலவா. மோசே போல
உன்னை நான் ஒரு தலைவனாய் தேர்ந்தெடுக்க திட்டம் வைத்திருக்கிறேன். ஷாக்காலாபராக்காதரமா. என் ஜனங்களுக்கு நீ தலைவனாக இருக்கணும். ஷபாலாபா. அடிப்படுகிற மாடை போல அல்ல, அடிமைத்தன நுகத்தை விட்டு புறப்படு. இயேசுவின் நாமத்தினால வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நுகத்தடிகளை முறிக்கிற கர்த்தர் உன் கழுத்தின் மேல இருக்க நுகங்களை இப்பொழுது முறிக்கப்படுகிறது. கர்த்தர் முறிக்கிறார். ஓ ஷபாலா கதரபா. எதில் அடிமைத்தனமாய் இருக்கிறியோ, எது உன்னை அடிமை பண்ணி வைத்திருக்குதோ அதிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தினால உனக்கு ஒரு விடுதலை தேவஜனமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க எல்லாம் இரு கரங்களை கூப்பினா தெரியுமா, தொழுது கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக 2 கரங்களை கூப்பி அவருக்கு சொல்லுங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரேஸ் தி லார்ட்.